ஊருக்குள்ள முகமூடி முனியப்பன் வந்திருக்கிறான். நீ என்ன நடக்குதுன்னு தெரியல. நேற்று நைட்டு எங்க வீட்டுக்கு பின்னாடி முகமூடி முனியப்பனை பார்த்துருங்க, நல்ல பயங்கரமா இருந்தான். ஐயோ, அக்கா அக்கா ஒரு அரசன் சோப்பு 2 பிஸ்கெட் பாக்கெட். வேற என்னது? வேற ஒரு டவ் சோப் ஒன்று கொடுத்துருங்கக்கா. எவ்வளோ ஆச்சு? 151 ரூபாக்கா. சரிங்கக்கா. ஜிபே பண்ணுறேன். ஃபோன்பேயில் 151 ரூபா பெறப்பட்டது. மணி வேற 10 ஆச்சு, கடையை சத்திட்டு போவோம். ஏதோ மறந்த மாதிரியே இருக்கு, சரி போவோம். என்ன கடை சாத்திட்டு வந்துட்டியா? ஆமா, நான் மணி 10 ஆயிடுச்சுல, கடை சாத்திட்டு வந்தேன். சரி, நான் அரசன் சோப்பு எடுத்துட்டு வர சொன்னேன், எடுத்துட்டு வந்தியா? ஸோ நான் மறந்துட்டாதான் நானும் ஏதோ மறந்துட்டேன். சரி, நான் போய் எடுத்து. ஆமா, துணியெல்லாம் துவைக்கணும் காலையில, அதனால அதை எடுத்துட்டு வந்துரு. சரி, நீங்க வேற வேலைக்கு போகணுங்களா? எப்போ பார்த்தா மறந்துக்கிட்டே இருக்கேன். நானும் செஞ்சேன். ஐயோ, என்ன கீழே வருது? அக்கா, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? முகமூடி முனியப்ப ஊருக்குள்ள வந்துட்டாங்க. கடைக்குள்ள நான் காலையில போய் பாக்குறேன், எல்லாமே சதறி கிடக்குதுக்கா. உங்க கடைக்குள்ளேயே வந்துட்டாங்களா? ஆமாக்கா, மிச்சமீதி இதுதாங்க இருந்துச்சு, அதுதாக்கா வச்சு வித்திட்டு இருக்கேன். நீங்களும் கவனமா இருங்கக்கா. சரிங்கக்கா. சரி, அப்போ ஒன்றும் இல்லை, நான் போயிட்டு நாளைக்கு போகிறோம். சரிக்கா, ரொம்ப நன்றி. அக்கா, நம்மளும் எச்சரிக்கையாக தான்க்கா இருக்கணும். அவன் ரொம்ப பயங்கரமான ஒரு உருவத்தில் வரானாம்மா. எல்லாருமே அவன் அடிக்கடி நைட்டு தான் வரானாம்மா. அப்போ தான் எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க, எல்லாம் திருடிட்டு போகலான்னு. சரி, எல்லாம் நம்ம தான் ஜாக்கிரதையாக இருந்தோம். போலீஸ் பிடிக்கிற வரைக்கும். சரி, நாங்கள் போயிட்டுறோம். சிங்க முடியெல்லாம் இருக்காது, ஒரு திருடன் தான் இருப்பானாமா. அவன் பேரும் கூட முகமூடி முனியப்பனாமா. ஆமா, நம்ம வேற எனக்கு தான் ஊருக்குள்ள முகமூடி முனியப்பன் வந்திருக்கிறான். நீ என்ன நடக்குதுன்னு தெரியல.